வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து நமக்கு வரக்கூடிய துணியை வந்து நம்ம அயன் பண்ணி தான் தைச்சாகணும் இல்லைங்களா. சிலது அயன் பண்ணி கொடுக்கணும் தைச்சி முடிச்சுட்டு. அப்போ வந்து நம்ம வந்து எப்படி அதை அயன் பண்ணுறது, எதை எப்படி அயன் பண்ணுறதுங்கிறத, எந்த மாதிரி துணியை அயன் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லா அயன் பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த மெட்டீரியலுக்கு என்னென்ன ஹீட் வைக்கணும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. இது நல்லா பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அம்புக்குறி நேர் வைக்கக்கூடியதை நம்ம அதுக்கு தேவையான ஹீட்டு வந்து நம்ம எவ்வளோ ஹீட்டுங்கிறது. இப்போ இது வந்து எதில் இருக்குன்னா ஃபுல் ஹீட்டில் இருக்குது. அதாவது காட்டனு, டெனிம், லினன் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபுல் ஹீட் வைக்கலாம். மெட்டீரியல் வந்து ஒன்றாகாது. ஃபுல் ஹீட் வச்சு அயன் பண்ணலாம். அதாவது நம்ம வந்து காட்டன் லைனிங் கிளாத் எடுக்கிறோம், அதை வாஷ் பண்ணி அயன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபுல் ஹீட்டில் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி அயன் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ அதே நீங்கள் வந்து ஒரு உள்ளோ இல்லை சில்கோ அப்படின்னா இந்த உள் வந்து இது நேர் நீங்கள் அம்புக்குறி நேர் கொண்டு வந்துக்கோங்க. சில்க்குனா சில்கை வச்சுக்கோங்க. நைலானு இன்னும் வந்து சாஃப்டானது. ஸோ அதை வந்து நீங்கள் நைலானுக்கு வச்சுக்கோங்க. இது ஹீட் ரொம்ப கம்மியாக வைக்கணும் நம்ம. ஓகே, நைலானுக்கு நம்ம ஹீட் ரொம்ப கம்மியாக வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அயன் பண்ணுங்க. ஓகேங்களா. ஒருவேளை ஹீட் அதிகமாக இருக்குது, நான் வந்து ஃபஸ்ட் காட்டன் பண்ணேன், அடுத்ததான் உடனே வந்து நான் பட்டு சீரியலில் கொண்டு போய் சில்க் சேரீயில் வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா அது அப்படியே சுருங்கி அந்த துணியை வீணாக போயிடும். ஸோ அவ்வளோ ஹீட் இருக்குதுன்னா நீங்கள் அந்த ஹீட்டோடு கொண்டு வந்து வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா நீங்கள் அது மேலே ஒரு ஒயிட் கிளாத்தோ ஏதோ ஒரு கிளாத் மேலே போட்டு ஒரு லைட்டாக ஒரு அயன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹீட் குறையும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹீட் குறைஞ்சதுக்கப்புறம் எடுத்து டைரெக்டாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு சாரீ, ஒரு காட்டன் சாரீ இது நம்ம அயன் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த காட்டன் ஐட்டம் அயன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஸ்ப்ரே வச்சுக்கோங்க. அதர்வைஸ் இந்த மாதிரி பாட்டிலில் வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் நல்லா வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது நம்ம என்ன பண்ணணும்னா காட்டனுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணணும்னா நல்லா வந்து நம்ம இது பண்ணிக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி நல்லா வந்து வாட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம எல்லா சைடும் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா காட்டன் துணி வந்து நல்லா அயன் பண்ணும்போது சூப்பராக வந்து நமக்கு அயன் ஆகி வருங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சாரியை நம்ம 4ஆக மடிச்சுக்கணும். ஓகேங்களா. இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சிங்கிள் ப்ளேட்டில் நம்ம அயன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்ம சிங்கிள் ப்ளேட் அயன் பண்ணுறது தான் பண்ணலாம். பட் ஆனால் அது ரொம்ப டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம சாரி என்ன பண்ணுறோம்னா 4ஆக மடிச்சுக்கிறோம். இல்லை பாருங்கள், நான் வந்து ஃபுல் ஹீட்டை வைக்கிறேன். எனக்கு காட்டன் சாரீ தான் இது. ஸோ ஃபுல் ஹீட்டு நான் வச்சுட்டேன். இப்போ நான் அயன் பண்ண போகிறேன். உங்களுக்கு ரொம்ப ஹீட் இருக்குதுன்னா அந்த துணியில் வச்சோன்னே அந்த துணி ஒரு மாதிரி இதாகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கரை வந்து பாலிஸ்டர் மிக்ஸ் ஆகிருக்குது. ஸோ இது பிளண்டட் இந்த பார்டர்னால நம்ம இதுக்கு வந்து லைட்டாக தான் டச் பண்ணணும். இல்லைன்னா ஹீட்டை கம்மி பண்ணி தான் நம்ம இது மேலே அயன் பண்ணணும். ரொம்ப நேரம் ஒரு செகண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வந்து பிளண்டட் மெட்டீரியல். அதனால் ஒரு செகண்டில் டக்குன்னு ஒரு அயன் பண்ணி வேகமாக எடுத்துருங்க. ஓகேங்களா. அப்போ நீங்கள் அதுக்கு தனியாக ஹீட் கம்மி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் நம்ம மெதுவாக வச்சு நம்ம இப்போ இங்கே அழுத்தி தேய்க்கிற மாதிரி இங்கே தேய்ச்சிடக்கூடாது. இந்த பார்டரில் இப்படி இது எல்லா பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோம்னா தேய்ச்சி எடுத்துக்கணும். உள்பக்கத்துக்கு அது கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப சுருக்கம் இருக்குன்னா உள்பக்கம் பாருங்கள், அது தனியாக கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. அதிகமான சுருக்கம் இருக்குன்னா இப்போ இந்த பக்கம் தேய்ச்சாச்சு. நம்ம இந்த சைடு தேய்க்கணும். திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ சுருக்கம் இருக்குது பாருங்கள். இது நம்ம காட்டனுக்கு எப்போவுமே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நீட்டாக உங்களுக்கு வந்து அயனிங் வந்து உட்காரும். ஈரப்பதம் இருக்கிறதுல கொஞ்சம் ஹீட் அதிகமாகவே கொடுங்க. அப்போ தான் அது ட்ரை ஆகும்.
இல்லையே நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து துணி வீணாயிடும். நாலு பக்கம் தைக்கும் போது நம்ம பேக் சைட் ஃப்ரண்ட் சைட் தைக்கும்போது நம்ம இந்த மிடியில் இருக்கிறதையும் எடுத்து விட்டு தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா பக்கம் தைச்சது மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து அந்த சைடு தைக்கும்போது நம்ம திருப்பி போட்டு தைச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி காட்டன் சீலையே இந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கஸ்டமரோடைய சாரீஸில் இவ்வளோ தூரம் நம்ம அயர்ன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் மேலோட்டமாக நம்ம தைச்சி முடித்தோன்னா ஒரு சைடு அடித்தோன்னா நமக்கு ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு கசங்கின மாதிரி இருக்கும். அது ஓரளவுக்கு வந்து நம்ம மேலால் ஒரு 4ஆம் அடித்து போட்டு நம்ம எதுவுமே தண்ணி தெளிக்க வேண்டாம். சும்மா லைட்டாக ஒரு அயர்ன் பண்ணி ஹீட் கம்மியாக வச்சு அயர்ன் பண்ணி கொடுத்துருங்க. எச்சு வச்சு அது இது பண்ணிடாதீங்க. கொஞ்சம் நீட்டாக மடிக்கிறதுக்கு மட்டும் அவங்களுக்கு அயர்ன் பண்ணால் போதும். இப்படி எல்லா பக்கமுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு அயர்ன் பண்ணி உள் பக்கம் அயர்ன் பண்ணி வெளியில் ஃபஸ்ட்டு வந்து அடியில் பக்கம் அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம மேலே போட்டு அயர்ன் பண்ணோம்னா நீட்டாக இருக்கும். அடியில் சுருக்கத்தை வச்சுட்டு மேலே பண்ணிங்கன்னா அந்த சுருக்கம் வந்து என்ன ஆகும்னா மேலேயுமே கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் நம்ம உள்ளே திருப்பிட்டு அந்த சைடு ஒரு அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே அயர்ன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அது நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.